சோதரம் சோதரம் ஆண்டவரே. சர்வலவரே கொடானுபடி சோதரம் அப்பா பிதாவே மகு சோதரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே கொடானுபடி சோதரம். ஜீவனுள்ளவரே மகு சோதரம் ஆண்டவரே. நித்தியமானவரே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே. சர்வலவரே கொடானுபடி சோதரம். நன்றி கதாவே மகு சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். மறைவானது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கதாவே, இந்த நாளிலே ஜீவனுள்ள அந்த மன்னாவை புசிக்கும்படியாக வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறேன். ஆம் கதாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வண்ணமாக ஆண்டவரே, மிகவும் ஒரு விலையேறப்பட்ட ஒரு நாளிலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருந்தாலும் அதற்கு எதிராக கதாவே இந்த நாளிலே அப்படிப்பட்டதான உன்னத நிலையிலே பயங்கரமான காரியங்களும் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களும் இருக்கிற ஒரு காலம் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கே வேதம் சொன்ன வண்ணமாக பிசாசானவன் கடைசியிலே அவன் காட்டி கொடுக்கப்பட்டான். அவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அவனுடைய எல்லாமே முறிக்கப்பட்டது என்பதை அறிந்து அவன் அகூரமாக அங்கே செயற்படுகிற ஒரு காலத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம். ஏனென்றால் இந்த காலத்திலே அவனுடைய சிந்தையை அவன் கதாவே வெளிப்படுத்துகிற ஒரு காலம். ஏனென்றால் தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவனுடைய ஆதியிலே அந்த சிந்தை இருந்தது. அந்த சிந்தையை இந்த நாளிலே அவன் நடைமுறைப்படுத்தும்படியாக அவனுக்கு கொஞ்ச காலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து இந்த நாட்களிலே அவன் அந்த வண்ணமாக கிரிய செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நீர் ஒருவரே தேவன் என்பதும் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டு கதாவே, உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கவும், நீர் அனுப்பின அந்த தீர்க்கதரிசியை நாங்கள் விசுவாசிக்கவும், அவருக்கூடாக நீர் அந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே அந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டு கதாவே, எந்த வண்ணமாக அந்த எலியாவை எலிசா பின்பற்றி கடந்து போனானோ அதே வண்ணமாக இந்த நாளிலே கதாவே இந்த செய்தியை பின்பற்றி நடந்து செல்ல நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், அடியானை பலப்படுத்தும், கேட்கிற செவிகளை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நீர் கத்தாவே கிரியை செய்து கத்தாவே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக உம்முடைய வார்த்தை வரவும் அந்த சத்தத்தை கேட்கவும் நீர் கிருபை செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம், நேரம் போதாது என்றபடினாலே. அடுத்ததாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வைத்திருப்போம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அடுத்ததாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதிலே 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள்
கேட்டற்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடத்தைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே வர தேவன் ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஒரு அருமையான வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். இந்த காலம் எப்படியாக இருக்கும் என்றதை கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அதே போல கள்ள போதர்களும் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வார்களாம், பின்பற்றுவார்கள் என்ற காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு அருமையான ஒரு தலையங்கத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் இன்றைக்கு 5 விதமான அந்த எலியாவினுடைய ஊழியத்தை தான் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வேதம் 5 முறை எலியா அங்கே வருவார் என்று வேதம் உரைக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் கொடுக்க போற தலையங்கம் அது அல்ல. எலியாட ஊழியத்தை தான் நான் பேச போறேன். ஆனா கொடுக்கிற போற தலையங்கம் வந்து சிந்திக்கத்தக்கதாக இருக்கும்படியாக அந்த எலியாடைய காரியம்தான். ஆனால் அதுல அந்த காரியமும் அங்கே வருகிறது. அதாவது தலையங்கமானது பிரண்ணாம் மனுஷகுமாரனா அல்லது எலியாவின் ஆவியை உடையவரா? இந்த செய்தியிலே விட கிடைச்சிடும். என பிரண்ணாம் மனுஷகுமாரனா அல்லது எலியாவின் ஆவியை உடைய, அவருடைய மினிஸ்ட்ரி என்ன, அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இன்னைக்கு பிரசங்கிக்க போறோம். இந்த 5 விதமான எலியாவின் ஊழியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஏனென்றால் இந்த மனுஷகுமாரன் என்ற ஒரு காரியத்திலே தான் அநேக வஞ்சகங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க ஏன் யோசிப்பீங்க? அடிக்கடி இந்த காரியத்தை பேசுவீங்க. அன்றைக்கு ஒரு சௌரன் அங்கே பேசினார், சொன்னேன், பிரதர் நீங்க அவசரப்பட்டு இந்த மனுஷகுமாரனே பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், அப்படி அல்ல, தேவனும் ஒரு வானவில் அடையாளத்தை வச்சார். என்ன, இனி தண்ணீரினால நான் பூமியை அழிக்க. ஆனா இடையில சுனாமி அவர் என்ன செஞ்சு அனுப்பி ஜனங்களை என்ன செஞ்சு அழிச்சு. அப்ப அதே மாதிரி சுனாமி மாதிரி இடையில இந்த மனுஷகுமாரனும் என்ன செய்யும், வரும். ஆமென். அதுக்காக வார்த்தையை நாங்க மீற இல்லை. ஆனா அந்த மனுஷகுமாரனுடைய செய்தி இல்லாம செய்தி இல்லை. ஆமென். ஏனென்றா இந்த டேர்னிங் பாயிண்டே அதுதான். ஆமென். ஆனால் வேத பிரகாரமாக அப்படியாக ஒரு குருட்டு ஜனம் இருப்பார்கள். அந்த குருட்டை நம்பத்தக்கதான காரியங்கள் இருக்கும் என்ற ஒரு காரியத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மனுஷகுமாரன் லூக்கா 17:30 அந்த காரியத்தை வைத்து இப்ப கேள்வியானது என்ன, அந்த லூக்கா 17:30 யார் என்பது. அப்ப ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, மனுஷகுமாரன் ஊழியம் பிரணாமுக்குள்ளாக நடந்தது, அதுதான் சரியான ஒரு காரியம். இன்னொரு சாரார் அந்த பிரணாம் தான் மனுஷகுமார். அதுல அநேகர் இந்த செய்தியில அநேகர் அப்படியாக இருக்கிறாங்க. அதுலதான் நிறைய பிரிவு. மனுஷகுமாரன் வந்த பிற்பாடுதான் என்ன நடக்கிற 1000 வருஷ சாட்சி அங்கே வந்தது. இந்த நித்தியம் என்ற ஒரு கோட்பாடும் வந்தது. அதுலதான் அப்படியாக இன்னைக்கு பல பிரிவினர் ஒன்றாயிருக்கிறார். இப்ப நாங்க பார்த்தோம், அநேகர் இந்த காரியத்துல இததான் செய்தி தெளிவாக ஆணித்தரமாக பிரசங்கிக்கப்பட்டு
வேதத்தில் ஆதாரபூர்வமாக அங்கே நிரூபிக்கப்பட்டு வேதமே அதை தெளிவாக அங்கே 5 விதமான எலியாவினுடைய வருகை நேரத்திலும் அதே வண்ணமாக யோவானும் அப்படியான ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானான். அவன் என்ன சொன்னான்? அவன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க மேசியாவா? மேசியாண்ட என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ண. இன்றைக்கு பிரண்ணாம் கிரைஸ்ட்ன்றவங்களுக்கு இது ஒரு செருப்படி. ஏனென்றா அன்றைக்கும் அதே வண்ணமான அவட்ட கேட்க, நீர் கிரைஸ்டா, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, மேசியா? அவன் சொல்றான், நான் அவர் அல்ல என்று அவன் என்ன செஞ்ச ஆணித்தரமாக உரைத்தான். இன்றைக்கு அப்படி ஒரு காரியம் பிரண்ணாமுக்கு வந்துச்சா? அப்படி அதே அச்சொட்டமாக இன்றைக்கு சில பிரிவினர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க பிரண்ணாம் கிரைஸ்ட்ன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த கிரைஸ்ட் என்ற ஆக்கள் மேற்படி ஒரு கட்டத்துக்குள்ளே கடந்து போனாங்க. அதே வண்ணமாக அவங்க கேட்கிறாங்க, இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. அதை நாங்க பார்ப்போம். அவங்க கேட்கிறாங்க, அப்படியானா நீ எலியாவா? அவன் சொல்றான், என்ன, நான் அவன் அல்ல. அதுக்கு விடைக்கு நாங்க வருவோம். இப்ப நாங்க ஒரு கேள்வியில போட்டாதான் நீங்க இன்ட்ரெஸ்டா பார்ப்பீங்க. அவன் அதை மறுதளிக்கையில அவன் என்ன சொல்றான், நான் அவன் அல்ல. அப்ப அது நாங்க அப்ப நீ தீர்க்கதரிசியானவரா? அப்படியும் இல்லை. அப்ப அதையும் பார்க்கக்குள்ள இப்ப இன்றைக்கு அவன் மறுதளித்தானே என்ற ஒரு கோட்பாடுல கொண்டு வந்து பொறுத்தான். அது இன்றைக்கு இந்த 3க்கும் விட பார்க்க என்ன 3 காரியம். நீர் மேசியாவா? ரிஜெக்ட், நிராகரிக்கிறான். நீர் வந்து எலியாவா? ரிஜெக்ட். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் அவன் சொல்றான், நான் அவன் அல்ல. ரிஜெக்ட் பண்ணப்படையில அவன் என்ன சொல்றான், நான் அவன் அல்ல. இது என்னுடைய காரியம் இல்லை, நான் இப்ப வாசிச்சு நான் காட்ட போறேன். ரைட். அப்ப பாருங்க, அடுத்த கேட்குறது தீர்க்கதரிசியானவரா? ரிஜெக்ட், இல்ல, நானும் அவரும் அல்ல. ரைட். அப்ப பாருங்க, இன்றைக்கும் அதே வண்ணமாக. அப்ப பாருங்க, எந்த வண்ணமான ஒரு கள்ள உபதேச வேதம் என்ன சொல்ல, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அதே வண்ணமாக கள்ள போதகர். அப்ப நான் இன்னொன்று நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். என்னன்னா, நாங்க வந்து பிரண்ணாம் கிரைஸ்ட் என்று விசுவாசிக்கிறவங்களுக்காகவோ, அதாவது மனுஷகுமாரன் பிரணாம் என்று சொல்றவங்களுக்காகவோ அல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆரம்பத்துல ஏற்பட்டவங்க வந்து அதை விசுவாசிச்சாங்க, அதுல சரியாக ஓடிக்கொண்டு. ஆனா ஒரு மனிதன் உபதேசத்துல தவறாக போதித்துட்டு அதை சரியென்று நிரூபிக்கிற அந்த கள்ள போதகர்களுக்கு தான் இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் நாங்களும் அறிந்து கொள்ள நாங்க பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் இலங்கையிலே நீங்க பார்க்கலாம், அந்த வண்ணமாக விசுவாசிக்காங்க, அவங்க சைலண்டா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதாரம் இல்லை, போதிக்க இல்லாது, தவறென்று உணர்ந்துட்டாங்க. ஆனா தவறென்று அங்கே அதை அறியும் போது தேவன் அங்கே கடந்து போயிடுவான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு வார்த்தையை தவறாக போதித்து ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்தா அந்த சபையானது 3 வருஷத்துக்குள்ளேயே அது இல்லாம போயிடும். அதே மாதிரி உபதேசத்தை கொண்டு வந்த நபர்களை பார்த்தீங்கன்னா அடியோட இல்லை, ஜனங்கள் சிதறி போய் அப்பப்போ ஒன்று சில பேர் என்ன செய்யறாங்க, மீண்டுமாக இந்த செய்திக்குள்ளாக திரும்புறாங்க. ஆனா அந்த சபையே இல்லாம இன்னைக்கு சபை மூடி இருக்கிறது, ஊழியக்காரர் ஒளிந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மறைமுகமாக அவங்க திரியிறாங்க. அது வந்து அது தேவனுக்குள்ளாக அதை உண்மையாக விசுவாசிச்சா, தீர்க்கதரிசின்னு சொல்ற வேதத்தில் ஒருவன் தவறாக அதை புரிந்து கொண்டு அதுல வைராக்கியமா இருந்தா தேவன் அவனை கொண்டு வராது, அவங்களுக்கும் தேவன். ஆனா ஒரு காரியத்தை தவறாக போதித்துட்டு அதை சரியென்று நிரூபிக்கிற அந்த கள்ள வஞ்சகர்கள், கள்ளவர்கள், கள்ள போதகர்கள் வந்து இந்த நாட்கள்ல இலங்கையில சபையில இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த காரியங்கள் வந்து தெளிவாக வந்து அது அங்கே போதிக்கப்படும். ஏனென்றால் இந்த நாட்களிலே வந்து நாங்க இந்த இலங்கையில இருக்கிறோம். நாங்க அநேக சகோதரர்கள் ஐக்கியமா இருந்த கடைசி ஐக்கியத்துல வந்தும் சில பேர் வந்து இதைதான் விசுவாசிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அறியாம இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அந்த வந்ததுல ஒரு பிரிவினர் வந்து இது சரி, பிரணாம் தான் அந்த மனுஷகுமாரன் காரியத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நாங்க அறிகிறோம் என்னன்னா அது அவங்க தவறாக புரிந்து கொள்வோம். அப்ப இந்த காரியத்துல வந்து நாங்க தெளிவாக்க பேசத்தக்கதாக வந்து நாங்க தயாராயிருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்க கேட்கிறோம். ஏனண்டா இதுல வந்து ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க இதுல கவனமா இருக்கணும். இது கேட்கிறவங்களுக்கும் அது கவனமாக போகணும். ஏனண்டா இந்த செய்தியானது வந்து நாங்க பேசுறதும் அவங்க பேசுறதும் வந்து 100% சரி.
ஆனா இதுல புரிந்து கொண்ட காரியம்தான் தவறாயிருக்கு. புரியுதா? அதாவது லூக்கா 17:30 பிரணாம் மனுஷகுமாரன் என்ற பொயின் தவறாயிருக்கு. அப்ப அது அதாவது தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற தீக்க சொல்றார், மகிமையை கொடுக்காமல் அது வேறொருவனுக்கு அது கொடுக்கும் போது அது அந்த கிறிஸ்துவின் ஆவியன். ஏனென்றால் அது தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த மனுஷகுமாரன். அது அந்த மகிமை அந்த ஊழியம் அவருடையதான். அத இன்னொரு மனிதனை அது கொண்டு வரும்போது அது அந்த கிறிஸ்துவாயிருக்கு. ஆனால் செய்தியானது இப்ப நாங்க பேசுறதும் அவங்க பேசுறதும் கிழக்கிலிருந்து மேற்குக்கு பிரயாணம் போது அது சரி, அது வேத ஒழுங்கு. அன்னைக்கு ஆபிரகாமை சந்திக்க 3 தூதர்கள் வந்தார்கள், அது சரி, அது காரியம். அதே வண்ணமாக தேவன் அந்த கடைசி நாட்களிலே தேவன் உங்களுக்கு முன்பாக நிற்பார். இப்ப நானும் எத்தனையோ தரம் என்ன சொல்லி இருக்கிறேன், தேவன் இந்த நடுவில் இப்பொழுது உங்க முன்பாக பேசிக்கொண்டிருக்க. இப்ப நான் கேட்கிறேன், நான் தேவன் இன்னைக்கு கோட் பண்ணி அவங்க காட்டுறது எல்லாமே பிரண்ணாமுடைய அந்த அவர் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக அதே மனுஷகுமாரன் முன்பாக நிற்கிறாருன்னு அவர் சொல்றேன். அப்ப அதனால அவங்க சொல்றாங்க அதுதான் மனுஷகுமாரன் பிரண்ணாமன். இன்னைக்கு சாபனக்காரன்னு சொல்றா, இயேசு உங்க நடுவில் இருக்கிறார், உங்களோட பேசுறார், உங்களோட கதைக்கிறார், உங்களோட நடக்கிறார். இப்ப என்னத்தை இப்ப நாங்க சொல்றோம். இப்ப நானே எத்தனையோ தரம் சொல்லுவேன். அப்ப இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல் ஆனதுதான் வார்த்தையோடு வரும். அது இந்த வார்த்தை யார அடையாளம் காட்டுது. அப்ப பாருங்க, அந்த காரியம் அந்த வண்ணமாக தெளிவாக 5 விதமான எலியாவின் ஊழியம். அவர் எலியாவின் ஆவியை உடையவராக வருவார் என்றுதான் மல்கியா 4 எதை உரைக்கிறது, எலியா. அப்ப எலியா தான் அது வரும், அது தேவன் அல்ல. அப்ப அந்த மனுஷகுமார ஊழியம் அந்த எலியாவுக்குள்ளாக நிறைவு. என 3 கட்டங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்ப பாருங்க, இந்த கட்டத்தில் அவர் ஆதியில பிதாவா இருந்த ஏலோகிமா இருந்தார், தன்னைத்தானே அவர் ஜீவித்தார், ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவாக மாமிசமாகும் போது அவர் என்ன செய்தார், தனக்காக சரீரத்தை உண்டு பண்ணி கற்பவதியாக அங்கே உண்டாக்கப்பட்டு அங்கே வந்தார். அங்கே உண்டாக்கப்பட்டு அவர் என்ன செய்தார், வருகிற வேளையில தேவன் அங்கே தீர்க்கசுரா 100% மனிதன் 100% தேவனாயிருந்தார். அப்ப தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இங்க வந்துச்சு, இயேசுக்குள்ளாக வந்துச்சு. ஆனா ஆதியில பாட்பாட்டாக நடந்தது. இன்றைக்கு அவர் பாட்பாட்டாக தான் என்ன செய்யறார், பங்கு பங்காக வகை வகையாக திருவிழம் பற்றின தேவன். அதே தேவன் இன்றைக்கும் அதே பங்குதான், அதே பங்குதான் இன்றைக்கு நானும் நீங்கள். நாங்க முழுவதல்ல, பங்காயிருக்கிறோம். ஆமே. அப்ப பாருங்க, அவர் தலையாயிருக்கிறார், நாங்க சரீரமாயிருக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த தேவனுடைய காரியம் தெளிவாக அவர் 7ஆம் தூதன் என்று அவர் அறிமுகப்படுத்தப்படுது, எலியாவென்று அறிமுகப்படுது. ஆனா மனுஷகுமாரன் என்று ஒரே ஒரு இடம், அதான் நாங்க பிரசங்கித்த காரியமே அவங்க எடுக்கிறாங்க. என்றது எங்கேயுமே என்ன இல்ல, வேதத்துல இல்ல. என்றது எல்லா இடமும் என்ன செய்யறது இருக்கிறது. அதையே நாங்க ஏன்னா அவங்க அந்த கல்ல போதகர்கள் என்ன சொல்றாங்க, என்பது தேவனை குறிக்கல, அது ரூபகாரப்படுத்தப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது, அந்த நபரை நிரூபிக்கிறதுக்கு. அது இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். வேண்டாம் அது அந்த அதாவது இன்னொரு நபரை குறிக்கிறதுக்காக அது பிரயோகிக்கப்படுகிற ஒரு வார்த்தை ஆங்கிலம். ஆனா அது யார, அது தேவனை தான் அது என்ன செய்யப்படுது, அது குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா அது அன்றைக்கு தாவீதுடைய காரியத்துல பார்க்கல, தாவீது என்ன சொல்றான், அப்பம் கிடைக்காதா எருசலேமில். அப்ப கிடைச்சி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன சொல்றான், அந்த ராஜாவுடைய பட்டயம் இருக்கு. எந்த ராஜா, தாவீதுடைய இல்ல, யார பட்டயம், சவுல் உபயோகித்த அந்த ராஜாவோட பட்டயம் இருக்கு. தாவீதுக்கு அது செட் ஆகி. அதே போல பாருங்க, என்ன அந்த மலையின் மேல இருக்கக்குள்ள ஒரு பட்டயம் இருக்கு. அது எப்படி உரைக்கிறது, அந்த ராஜாவினுடைய பட்டயம். ஆனா அது பிரணாமுக்கு என்ன செஞ்சிச்சு கைக்கு, அதோடைய மீனிங் அர்த்தம் என்னன்னா, இந்த ஊழியம் அவருக்கு மட்டும்தான் பொருத்தம். அந்த வார்த்தை அவர் அல்ல, அந்த வார்த்தையின் ஊழியம் இவர் மூலம்தான் நிறைவேறும். ஆமே. ஏனென்ன வேதம் என்ன சொல்லுது, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த காரியம் அடுத்தது ஹாமுக்கு. இப்ப நான் இதை அறிமுகப்படுத்திட்டு தான் செய்திக்கு போறேன். ஏனென்றா இந்த கள்ள உபதேசக்காரர்கள் வைக்கிற பாயிண்டுகள். அடுத்த ஹாம், HUM ஹாம், என்ன HAM HUM HAM ஹாம். அப்ப அது ஹாம் யாரு,
ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமா இருக்கக்குள்ள தேவன் என்ன செய்யல, அவனோடு இடப்படும். ஆபிரகாம் பேர் மாற்றப்படக்குள்ள அது எத்தனை எழுத்தா வருது? 7. ஏன்னா ஆபிரகாம் ஆபிரகாம் என்றக்குள்ள ஹாம் அது 7. அதுக்கு பிற்பாடு பிரண்ணாமுக்கு வரக்குள்ள பிரன்ஹாம் என்ன வருது? கடைசியாக என்ன வருது? HAM ஹாம். அப்ப என்ன வருது? அதே 7 எழுத்து. பில்லி கிராம், கிராம் வந்து எத்தனை எழுத்து வருது? 6. அப்ப 6 நாள் தீர்க்க 6 நாள் தேவன் மனிதனை படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்த. 7 என்பது தேவனை குறிக்கிறது, அது பரிபூரணம். அப்ப பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாம் அப்ப ஆபிரகாம சந்திக்க யார் வாரது? 3 தூதர்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். யார் அங்க வாரது? 3 பேர் வார். ஆபிரகாம் என்றது என்னத்துக்கு அடையாளம்? ஒரு தீர்க்கதரிசிக்கு. தீர்க்கதரிசியை சந்திக்க யார் வாருது? தேவன். அப்ப 2 அங்க என்ன செய்யப்படுது? காண்பி. அப்ப இன்றைக்கு ஆபிரகாம், இன்னைக்கு பிரண்ணாம் என்றக்குள்ள 7 பொருத்தப்படக்குள்ள இன்றைக்கு அவர் தான் பரிபூர்ண தேவன் என்றா சந்தர்ப்பம். பிரண்ணாம சந்திக்க யார் வாரது? தேவன் தான். ஆபிரகாம் கடவுள் அன்றைக்கு இல்ல. ஆபிரகாம சந்திக்க தேவன் எப்படி வாரு? ஒரு சரீரம். ரைட். இப்ப கள்ள உபதேசக்காரருக்கு இன்னொரு பாயிண்ட கொண்டு வரும் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அன்னைக்கு ஆபிரகாம சந்திக்க அந்த மனித சரீரத்துல தேவன் உள்ள வந்தா என்ன நடக்குது? அன்னைக்கு யார் அங்க? தேவன். ரைட். அப்ப அந்த பாயிண்ட் வந்து நிறைய வித்தியாசப்படுது. புரியுதா? அப்ப அதே அங்கே தேவன் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வரக்குள்ள இப்ப பாருங்க, யார் பூமியில இருக்கிற? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிற தேவன் வந்து என்ன செய்யற? மறுரூப மலையில மாட்டுகிறேன். அங்கே தேவன் என்ன செய்யறேன்? அங்கே தேவனும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கு. ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வரோம். இப்ப வரக்குள்ள பாருங்க, 7 சபை காலத்துக்கும் என்ன நடக்கிறது? மனுஷகுமாரனுடைய நாட்கள் உங்களுக்கு தெரியும். என்ன பன்மை? அது என்ன செய்யும்? அது வந்து நிறைய நாட்கள் என்றக்குள்ள அது 7 சபை காலத்துல மனுஷகுமாரன் வெளிப்பட்ட காரியம். அதை நீங்க 7 சபை காலத்துல வாசிக்குள்ள பாருங்க. அதே மனுஷகுமாரன் தான் எப்படி ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்யப்படுற? வெளிப்படுற. அது நாட்கள். ஆனா மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள் என்றக்குள்ள அது யாரை குறிக்கிறது? ஒன்று. அப்ப ஒருமை. அப்ப பாருங்க, ஒன்றை குறிக்கிறது. ஒருவர் தான் வெளிப்படும். நாட்கள் என்றக்குள்ள 7 பேர் வெளிப்படுவாங்க. தேவன் வந்து 7 சபை காலத்திலும் பரிபூரணமாக வெளிப்படுற. அப்ப பாருங்க, அப்ப இந்த மனுஷகுமாரன், அதாவது இந்த தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யறாருன்னா, 7 சபை காலத்துல முடிவுல என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இது நாங்க பேசுற அவங்க பேரு சரி. ஆனா இந்த பாயிண்ட்ல வராங்க, இவர் வெளியே அங்க வார். யாரை கூட்டிக் கொண்டு? மணவாட்டி முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை வெளியே கூட்டிட்டு வெளியே வரும்போது இங்க யார் வாரது? பலமுள்ள தூதன் வந்து பிரண்ணாமுக்குள்ள வார். யார் வாரது? பலமுள்ள. அப்ப அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்துல என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரக்குள்ள யார் வார? பரிசுத்தா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாயிண்ட வந்து அதை விசுவாசிச்சா இப்ப இந்த பாயிண்ட் யாரா அவர் மாறணும்? இப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளதான் 2. எலியாவுக்குள்ளதான் மனுஷகுமாரன் பிரண்ணாமண்டா. யார் அங்க? அவர் யாரா போற? இப்ப நீங்க தான் சொல்லும், உங்களுக்கு விளங்குற அந்த கள்ள உபதேசக்காரர்கள் வைக்கிற பொயிண்டுக்கா. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு யாரா அழைக்கப்பட்டு? தேவன். வேதத்துவன் பரிபூர்ண. ஏன்னா அவர் மனித சரீரத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவனும் அவரும் ஒண்டா போறாங்க. ஒண்டாயிட்டாங்க தான். மறுரூப மலையில பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா யார் இருக்கிறது? இயேசுக்கு. அதே போல சன்ஷைன் மவுண்டன் யார்? மறுரூப மலையில பார்க்கக்குள்ள அங்க பரலோகத்தில இருந்து ஒரு சத்தம் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஆனா அது எழுதப்படையில பிறநாம் வந்து எழுத வேணாம் என்றே. இதை நான் பப்ளிக்கா உடைக்கிறேன். ஏன்? என்ன சத்தம் வந்துச்சு? மறுரூப மலையில அன்றைக்கு என்ன சத்தம் வந்துச்சு? இதை கேட்டோன்னா இன்னொரு பிரிவு ஓடிறாங்க. என்ன வருது? இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க. சன்ஷைன் மவுண்டன்ல என்ன சத்தம் வந்து? அன்றைக்கு 3 பேர் போனாங்க, இங்கேயும் 3. அது இந்த சத்தம் எப்படி வந்துச்சு? இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனா அதை அதிகம் சொல்லிட்டாரு, என்னண்டா எழுத வேண்டாம். அவ என்ன அது திரும்ப அது வந்து எழுத வேண்டாண்டா. ஏற்கனவே
தவறாக என்ன செய்யப்படுது, சித்தரிக்கப்படுது. ஆனா இது ஏனண்டா அப்ப ஊழியத்துக்குள்ள வரும்போதுதான் நாங்க இனம் கண்டு கொள்ளலாம். ஏனண்டா அவர் 3 கட்டங்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்ப இன்னைக்கு நான் அந்த பொயிண்ட நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனண்டா இந்த அப்ப அந்த பொயிண்ட் வாசிக்க முன்பாக, ஏனண்டா இது ஜனங்களுக்கு வந்து தெளிவாக அது அறியப்படும். இப்ப பாருங்க, தூதன் என்ற செய்தியில ஏனண்டா இதை வந்து நாங்க மாத்தலாம், யாரையும் நாங்க மாத்தலாது. இப்ப மாத்தை மேலாண்டிட்ட இப்ப ஏன் போதிக்கிறீங்கன்றதுக்கும் இல்லை, எங்களுக்கு வந்து செய்தி சரியாக தெரியணும். அறியாமையில இருக்கிறவங்க வந்து வெளியே வரும். ஏனண்டா இது ஒரு பெரிதான ஒரு வஞ்சகம். வேதம் என்ன சொல்லு, யாக்கோபு 5 தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஏன்னா ஒருவனை ரட்சிக்கிறவன் திரளான பாவங்கள். இப்ப தப்பி போன மார்க்கண்டுக்கு அறியாமையிலே அநேகர் போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு செய்தி தெரியாது. இப்ப பாருங்க, அந்த ஏனாண்டா அந்த இந்த பட்டிமண்டம் மாதிரி ஒருவர் சொல்லக்குள்ள என்னது அது அடுத்த கோரஸ் வரும், என்னது ஏன்னா அதை படிச்சு காட்டு மறந்து. அதே மாதிரி வந்து இன்றைக்கு இருக்கிறவங்கள விட இல்லாதவங்க வந்து என்ன செய்வாங்க, அதிக சத்தம் விடுவாங்க. நிறைகுடம் வந்து என்ன செய்யாது, தளம்பாது. ஆனா அறகுற செய்தி அறிஞ்சவன் வந்து என்ன ஆடுவாங்க. அதே மாதிரி எரிக்கிற ஒரு கதையை சொல்லுவார், அந்த காவடி வந்து ஆடுறவனை வரும், ஆடுறவன் தான் கூட ஸ்பீட் ஆடுவான். அப்ப நான் அதை அடிச்சு பார்த்தேன். ஏன்னாண்டா இப்ப காவடி ஆடுறவன் குத்துருக்கு அப்படியே மெதுவா தான் ஆடுவான். ஆனா இங்க இருந்து ஆடுறோம் பாருங்க, இப்படி ஆடுவான், பார்த்துருப்பீங்க. அப்ப அதே மாதிரிதான் பாருங்க, அறிஞ்சவனை விட அதே போல இன்றைக்கு அப்படி அறியாதவங்க பலர் வந்து அங்க இருந்து என்ன செய்யறாங்க, கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க காரியம். ஆனா நேரில் காரியங்களை கேட்டு அவங்களுக்கு காரியங்களை என்ன செய்யாது, தெரியாது. ரைட், இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதை வந்து மாற்ற முடியாது, ஆனாலும் நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. லவோதிக்கா கால தீர்க்கதரிசி செய்தியாளனுக்கும் இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியான தீர்க்கதரிசி செய்தியாளன் யோவானுக்கும் மற்றொரு ஒப்புட்டை நான் செய்ய விரும்புகிறேன். என்னையா இப்ப 5 விதமான ஊழி என்ன, நான் அந்த பொயிண்டுக்கு வரையில. ஆனா அந்த பொயிண்ட் வந்து நாங்க பார்க்க போறோம். ஏனென்றா இந்த எலியாவின் 5 வித ஊழிய, ஏன்னா இதுலயே தலையங்கத்திலே வந்துட்டு போய் என்ன பிரண்ணாம் மனுஷகுமாரனா அல்லது எலியாவின் ஆவியை உடையவர். இப்ப எலியாண்டு தான் என்ன செய்யற மல்கியாவில் அது சொல்லப்பட்ட, புரியுதா அவங்களுக்கு? அப்ப மனுஷகுமாரன்ன்றது நீங்க வேதத்துல புரட்டி பார்த்தாலே அது எங்கேயுமே வந்து எழுது. இப்ப பேசக்குள்ளதான் இன்னொரு ஞாபகம் வருது, என்னண்டா இப்ப வேதத்தை பார்த்தா இன்றைக்கு வேத புரட்டர்கள் என்று இருந்துச்சு. இன்னைக்கு வேதமே இன்றைக்கு அவர்களோட கையில புரட்டதா மாறிடுச்சு. நான் இன்னைக்கு அந்த கிளிப் எல்லாம் வந்து தனித்தனிய உடைச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கு இந்த செய்தி முடிய மெயின் பப்ளிக்கான குரூப்புக்கு நான் அதை போடுவேன். ஏனண்டா நீங்க அதை பார்த்தாதான் நான் இதை பேசுறேன்ன்றது தெரியும். அப்ப பாருங்க, அப்ப என்ன காரியம்டா இந்த காரியம், அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கண்டா, இப்ப நீங்க ஆங்கிலத்துல மத்தேயு 16 வாசிக்க வேணா, நாங்க அதை வாசிச்சது. அதுல பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் என்னண்டா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றான். இப்ப என்ன கேட்கிறேன், மனுஷகுமாரன் என்னை. ஆங்கில வேதாமத்துல பாருங்க ஐ என்று எழுதப்பட்டு, அதாவது நான். அப்ப அந்த வசனத்தை வாசிக்க அத இங்கிலீஷ்ல படியா சொல்றேன், அவன் எடுக்க மாட்டேன். நான் அடுத்த அதுல பாருங்க ஐ என்று, சரியா? இங்க என்ன இருக்குது, என்னை. என்னை தமிழ்ல ஐயண்டா என்ன அர்த்தம், தமிழ்ல நான் என்று வர, என்ன என்று வரா, புரியுதா உங்களுக்கு? ஆனா இதுல வருது பாருங்க. இப்ப ஏன் நான் சொல்றேன்டா, இதை நீங்க குழம்ப வேணாம். இப்ப காரியம் என்னண்டா, ஆனா இங்க வரக்குள்ள என்ன செய்யறது, லூக்கா 17:30 வரக்குள்ள அந்த மனுஷகுமார். அப்ப இந்த உபதேசக்காரர்கள் என்ன சொல்றாங்கண்டா, அந்தன்றது இவர் சொல்றாராம். யார் சொல்ற, இயேசு கொள்றபடி. அப்படி என்றா வேறொருவர் தான் அது. அப்ப பாருங்க, இப்ப வேதத்துல நிறைய அடிக்கிட்டு போவான். என்ன அப்படி என்றா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, நான் போன பின்பு தேற்றலவாரன் ஒருவர் வரும். இப்ப வேதத்தை இயேசு மாறி எழுதிட்டு தவற எழுதிட்டே தான். ஏன்னா இந்த கள்ள உபதேசக்காரன் என்ன சொல்றாங்கண்டா, இயேசு இங்க ஐயன்னு சொல்றேன். வாசிங்க, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல. சரி, நீங்க வீட்டை போய் பாருங்க. சரி, என்ன மத்தேயு 16 மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்ற, அதான் இங்கிலீஷ்ல வாசி.
ரைட், ஐ சன் ஆஃப் மேன். ஆனா தமிழ்ல பாருங்க என்னை யார். ரைட், இப்ப இதுல சொல்றாங்க நான் என்று அங்க அவர் சொன்னேர் தானே. அப்ப லூக்கா 17 நான் மனுஷகுமாருடைய நாள்ல வெளிப்படுவேன் என்று ஏன் சொல்லல? எவ்வளோ ஒரு முட்டாள், எவ்வளோ ஒரு மந்த இதையும் நம்புற ஜனங்கள் பாருங்க. அப்படி என்றால் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து இருக்கக்குள்ள என்ன சொல்றேன், நான் போய் தேற்றளவாளன் பரிசுத்தாவி வரும்போது அவர் அப்ப அவர் சொல்ல நான் வரக்குள்ள பாவத்தை குறிச்சும் நீதியை குறித்தும் நீ அப்படித்தானே சொல்லணும். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு மடத்தனமான. அப்ப அதுக்குதான் ஏனண்டா நான் இதை வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க இதெல்லாம் கேளுங்க, நான் இதை அனுப்புவேன். ஏன்னா இந்த கள்ள உபதேசக்காரர்கள் அநேக நல்ல ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க, வஞ்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு என்னுடைய வேலையும் உங்களுடைய வேலையும் அங்கே அதாவது அந்த தவறான காரியத்தில் அறியாம இருக்கிறவங்களை வெளியே கொண்டு உங்களோட வேலை. நீங்க மௌனமா இருந்துராய். அதனாலதான் இவ்வளவு காலம் நாங்க பொறுமையா இருந்து. ஏனண்டா இது ஒன்றை நிரூபிக்கிறதுக்காக போதிக்கப்படுற காரியம். ரைட், இப்ப இன்னொரு கேள்வி வரப்போகுது. இப்ப அடுத்தது வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, மத்தேயு 24:29. இப்ப பாருங்க இந்த காரியத்தை இப்ப எப்படி அந்த இதுக்கு எதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்க போறான். இப்ப எனக்கு அதுக்குள்ள கேள்வி வந்துட்டு, இப்ப நீ பிரண்டாம் வர போறா வேற யாரும் வர போறாங்களான்னு வாசிங்க. மத்தேயு 24:29-30. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் காணும். இப்ப கேள்வி வருது. இப்ப அவங்ககிட்ட கேட்கிற, இப்ப இதுல இப்ப பிரண்ணாம் வர போறேரா, மோசே வர போறாங்களா, எலியா வர போறாங்க? இப்ப இங்க வேறொரு மனுஷகுமாரனுக்கு யார மாத்திட்டாங்க. இப்ப இது எப்ப நடக்கிறது? பகிரங்க வருக. அதுல வடிவ விளங்குதானே, பூமி எல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு மனுஷகுமாரனுடைய முகம் என்னத்துல காணப்படுமா? வானத்துல காணும். எல்லாரும் என்ன செய்வாங்க? பூமியில இருக்க எல்லாரும் அது என்னது? பகிரங்க வருக. அப்பதான் பூமியில கோத்திரத்தாரெல்லாம் என்ன செய்வாங்க? அழுது புலம்புவாங்க. இப்ப யார் வரப்போ? இங்கேயும் அவர் அதை சொல்ல அது தாங்கிலத்துல பாத்தீங்க தி சன் ஆஃப் மேன். அப்ப அங்கேயும் ஐயன் டெய்லி இருக்க நான் தான் வாரப்போ. அப்படியான இப்ப இயேசு வரையலாது. ஏன்னா இந்த உபதேசக்காரர் வைக்கிற இந்த வார்த்தைக்கு பாயிண்ட்டுக்கு வரையலாது. இங்க சொல்றாங்க ஐயண்டு நானன்று சொன்னபடினால இது பிரணாம குறிக்கிற. இது யார குறிக்கும்? கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே முட்டாள். இனி கேட்க போறவங்களுக்காக நாங்க இதை பேசுறேன். என்னண்டா இப்படிப்பட்டதான உபதேச வஞ்சகம் பாருங்க, எவ்வளவு வேத புரட்டர்கள் பாருங்க. இன்னைக்கு வேத காரியத்தை பாருங்க இங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. ஒன்றை நிரூபிக்கிறதுக்காக அங்க சொல்றாங்க நானண்டு தானே சொன்னேன். இங்க அவர் நானண்டு தானே சொல்லியிருக்கோம். இங்க ஏன் தேண்டு சொல்றேன், அந்த சொல்ல அது உறுதிப்பாடு. இங்க பாத்தீங்கன்னா 29-30 வாரது மனுஷகுமார். இப்ப வேற வேதம் எல்லாமே என்ன செய்வார் மாறப்ப. இப்ப இது சர்வோதயத்துல நினைக்கிறேன். இப்ப கடைசியா மீட்டிங் நடந்துட்டு தெரியும், ஒரு 6-7 வருஷத்துக்கு வவுனியால ஒரு சவரன் இருந்து பிரதர் அண்டனன். ஏன்னா அவர் பாஸ்டர் தான். அடிக்கடி வீடியோ பிரசங்கிச்சுட்டு பக்கத்துல போய் வீடியோ அடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அடுத்ததுல ஜாயின் பண்றான். சரி, அவர் இப்ப மறிச்சிட்டு அவர்கிட்ட என்ன பாருங்க. இந்த செய்தி அங்க போகக்குள்ள நான் மட்டும்தான் கண்டுபிடிக்கக்குள்ள அவர் அதை பாருங்க. அவர் சத்தியமே அறியாதவர். அவர் கேட்கிறேன், என்ன இவங்க 4வது ஒரு ஆள் வரப்போறன்னு சொல்றாங்களா? அந்த ஆள் அப்பயே கேட்டார். நான் சொன்னேன் வெரி குட், நீங்க மட்டும்தான் அதை ஆனா நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ஊழியக்கார். நாங்க சொன்னோம் இப்படி காரியத்தை இவங்க கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா இல்லை. அதுல ஒரு நபர் இருந்தார். அவர் எங்களோட இருந்து இப்ப வெளியில போய் விலகி இருக்கு. அவர்கிட்ட நான் சொன்னேன் இல்ல இதுதான் இல்ல. நான் என்ன செஞ்சேன், அந்த ஆடியோ கட் பண்ணி அவருக்கு அனுப்பினேன். அவருக்கு அனுப்பிவிட்டு. இப்ப பாருங்க அந்த கூடவே இருந்து அது பழைய ஆக்களுக்கு தெரியும். பாருங்க இன்றைக்கு இன்றைக்கு என்னத்தை சொல்ல போறான், இன்றைக்கு அந்த நபர்கள் என்னத்தை பாருங்க இந்த காரியத்தை அவர் கேட்கிற. இப்படி பார்க்கக்குள்ள இப்ப 4வது, இப்ப நான் உன்னை தூக்கி போட்டுட்டேன், இப்ப 5வது.
ஏட்டப்பா அங்கேயே வேறொரு மனுஷகுமார் தானே. இப்போ புரியுதா அவங்களுக்கு? நான் இன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டோன்னு தான் நீங்க பரிபூரணமா அதை நம்பு. அப்ப பாருங்க அவங்க சொல்றாங்க அந்த நிரூபிக்கிறபடி இங்க ஐயன்று அங்க தேண்டபடினால பிரண்ணாம் தான் மனுஷகுமார். அப்ப இப்ப 29-30க்கு நான் வந்துட்டு என்ன ஜம் பண்ணி அப்பண்ட இது யார் இப்ப எனக்கு பதில் வரும் யார் அப்ப இது அப்ப ஒன்று யாரா இருக்கும், இல்லாட்டி அவங்களோ தெரியல, இல்லாட்டி வேற யாரோ வரப்போறாங்களோ அல்லது யாராவது தான் வரணும். ஏன்னா அந்த டேரு அவர் வரையலாம். அப்ப பாருங்க இது யாரு வேத புரட்டர். அப்ப பாருங்க உன்னை நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு மனுஷகுமாரன் 1000 வருஷத்துல இருக்கும் மௌனமா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், எங்களை கண்டா நீங்க சாபன சேச்சை கட்டி திரைய போட்டுட்டீங்க, ஆனா திரைய தேவன் கிழிச்சிடு எங்கேயோ வழிபாடு இந்த திரைக்கு கொண்டு அப்ப வீட்டுல கேட்டினும் போடக்கூடாது. அவர் எனக்கு ஆடியோ போட்டு இந்த பின்னுக்கு பாருங்க ரொபின்சன் பின்னால திரை இருக்கும். அப்ப தேவன் இங்க பின்னால மறைஞ்சு இருக்கிற தேவன் கிழிச்சிட்டே. அப்ப பாருங்க அதெல்லாம் டொண்டோ. அப்ப இதுக்கு தேவன் அப்ப இதால ஸ்தாபனம். அப்ப பாருங்க இப்படியும் ஆக்கள் இருக்கிறாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன், நான் உடனே பிளக் பண்ணிட்டே இல்லாது அப்படி செய்யக்கூடாது. அவ்வளவு நான் என்ன செய்யணும், பிளக் பண்ணிட்டேன்டா அதையே போட்டு 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 ஸ்தாபனம், அது ஸ்தாபனம், அது ஸ்தாபனம், யாரையும் பழிபடம் ஏத்துற இல்லை, அது ஸ்தாபனம், திரையை போட்டு வச்சு தேவன் திரையை கிழிச்சு. அப்ப நான் வீட்டை போய் தான் பார்க்குறேன், கேட்டுன்னு யாராவது போட்டிருக்காங்க. அப்ப ரைட். அப்ப பாருங்க இப்படிப்பட்ட அப்ப அவங்க எல்லாமே மௌனமா இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த காரர்கள் என்ன செய்யறாங்க அந்த காரியங்கள். அப்ப பாருங்க தேவன் என்ன செய்ய. அப்ப பாருங்க இவ்வளவான ஒரு வேத புரட்டு பாருங்க, வேதத்தை எத்தனை வசனம் சொல்லு. அப்ப பாருங்க அவர் கண்ணியில வருவார், அவர் வருவார், எல்லாமே எழுதப்பட்டுச்சு. அப்ப எல்லாமே நான் இயேசு வருவார் என்று எழுதல. வேதம் அந்த காலத்துல அது மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ள விரும்புற பாலருக்கு தேவன் ஒரு தீக்கரிசி அனுப்பி என்ன செய்வேர், வெளிப்படுத்துவேர். அதுக்குதான் இந்த தீக்கரிசி ஆமேன். இந்த மேன்மையான ஒரு காரியத்தை அவர் என்ன செய்ய அங்க ரைட். இப்பதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. மேசியா பாருங்க, நான் மற்றொரு ஒப்பிட்டை, அதாவது யோவானுக்கும் இந்த லவோதிக்கா சபையில் உள்ள எலியாவுக்கு நான் ஒப்பிடை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யோவாலின் நாளிலே ஜனங்கள் அவனை மேசியா என்று தவறாக எண்ணினான். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரிய லேவியர் யோவானிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது பற்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் தீர்க்கதரிசி செய்தியாளனும் கர்த்தருக்கு முன்பாக மகத்தான வல்லமையை கொண்டிருப்பான். அப்ப பாருங்க, இப்ப 5 விதமான ஊழியாவில் முதலாவது எலியா, அடுத்தது எலிசா, அடுத்தது யோவான் சானகன், அடுத்த 4வது பிரண்ணா, மீண்டுமாக யார் வரப்போறது, எலியாவர். அப்ப இந்த 5 ஊழியத்திலையும் பாத்தீங்கன்னா யோவானை பார்க்கக்குள்ள யோவான் ஒரு அற்புதம் செய்தானா. வேதம் என்ன சொல்லுது, ஒரு அற்புதம். அதே நேரம் பாருங்க 6 மாதம் தான் அவன் ஊழியம். ஆனா 6 மாதமே பிச்சு உதறின வல்லமையான ஊழியம். இயேசு கிறிஸ்துவோட இப்ப நாங்க வாசிப்போம், இன்றைக்கு மிஸ் பண்ணினா நாங்க பாட்டுல போவோம். யோவான் அதுல நான் 5 விதமான ஊழியத்தை மட்டும் தான் பேசுவேன். அப்ப அவர் கேட்கிறேன், நீங்க யாரை பார்க்க போனீங்க, நீங்க தீர்க்கதரிசியிலும் மேலானவன் என்று அவர் என்ன செய்யறேன் அறிமுகப்படுத்த. அப்ப அதே நேரம் பிரணாமுடைய ஊழியத்தை பார்க்கக்குள்ள அதை விட என்ன மகத்தான அற்புதம். ஏன்னா மரிச்சவங்க எல்லாமே காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, அங்கே கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது இக்கடைசி நாளில் தீர்க்கதரிசி செய்தியாளனும் கர்த்தருக்கு முன்பாக மகத்தான வல்லமையை கொண்டு, ஆனால் அவரை பிரேக்கெட்டுக்குள்ள செய்தியாளன் தமிழாக்கியோன் கர்த்தராகிய இயேசு என்று சிலர் தவறாக எண்ணுவார்கள். அப்ப என்ன செய்வாங்களாம், ஏண்டா அது அதே அற்புதம். இப்ப நான் அந்த நபர்களிடம் கேட்கிற காரியம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளவுல அதாவது 56ல இயேசு பிரண்ணாம் அமெரிக்காவை சபிச்ச பிற்பாடு அது என்ன செய்யப்படுதாண்டா, அதுக்கு பிற்பாடு சபக்காலம் முடிவடையும். அதுக்கு பிற்பாடு 56ல இருந்து 63 கணக்கு பாட்டா 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல பிளவு வருது. இந்த 56ஓடைய அந்த வித்துக்களை கூப்பிட்டுட்டு யார் பிரண்ணாம் வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிற்பாடு இங்க யார் வாரது, மேலே இருந்து உள்ள வந்தோட மனுஷகுமாரமார். அப்ப இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாயிண்ட்டுக்கு வந்தவங்க அப்ப என்ன நடக்காது, 4வது நபராகி புறஜாதிக்கு யார் தேவனா மாறுறது,
ஆனா அது மாற முடியாது. செய்தி ஆதாரம் வருது என்றால் இயேசு அன்றைக்கு 100% மனிதன், 100%. ஆனா இவருக்கு தகப்பன் தாய் வம்ச வரலாறு இருக்கு. இவர் என்ன இவருடைய பாவம் அன்றைக்கு அந்த கட்டிங் அப்போ பார்த்தோம். என்ன அதுல இவர் என்ன செய்ய, இவர பாவம் என்ன செய்யப்பட்ட, அவர் பாவத்தை மன்னிச்ச, இவர் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருவர். ஏன்னா தண்ட தவறு இன்னொருவன்ட போய் அறிக்கையிட்டு. அப்ப ஆனா இயேசு என்ன சொல்ற, என்னிடத்தில் பாவம் உண்டு யார் உங்களால் சொல்லக்கூடும். ஒரு பாவம் செய்யாத நபர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இவர் தவறிட்டே போனேன். ஏன்னா தண்ட நாயை கொண்டவனையும் என்ன செய்யற, சபதம் விட்டு, ஏன்னா எத்தனையோ காரியத்தை தவறு விட்டு, எத்தனையோ பொய்ய சொன்னேன், எத்தனையோ சொன்னேன். ஆனா தேவன் என்ன செய்யல, அந்த காரியங்களை செய்யல. ஆனா நாங்க அன்றைக்கு 6-7 மாதத்துக்கு முன்பாக செய்தியை பார்த்தோம். ஆனா அன்றைக்கு பரிசுத்தாவி வந்தோட இன்னைக்கு நாங்க எவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறோமோ அவருடைய பாவம் மன்னிக்க, எவருடைய மன்னியாது இருக்கிறோமோ அவர் ஆனா இயேசு பூமியில சொல்ற மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கு. ஏனென்றா அவர் தேவனாயிருந்தார், அவர் தான் மரிச்ச பலியானார். ரைட். அப்ப ஆனா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில அப்படி அல்ல. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி செய்தியாளன் கர்த்தருக்கு முன்பாக மகத்தான வல்லை, அதனால் கர்த்தரா இயேசு என்று சிலர் தவறாக எண்ணுவார்கள். காலத்தின் முடிவிலே கவனிங்க, காலத்தின் முடிவில் அவர்கள் இதை நம்பத்தக்கதாக பூமியிலே ஒரு ஆவி இருந்து அவர்களை வஞ்சிக்கும். என்னையா இந்த கடைசி நாட்கள்ல அப்படி கர்த்தரா இயேசு என்று தண்ணுவார்கள். காலத்தின் முடிவிலே, இப்ப இது காலத்தின் முடிவில் அவர்கள் இதை நம்பத்தக்கதாக பூமியிலே ஒரு ஆவி இருந்து அவர்களை வஞ்சிக்கும். அதுக்கு தீர்க்கதரிசி மத்தேயு 24:23-26 வாசிச்சீங்கன்னா, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால், இன்றைக்கு அப்படிதான் சொன்ன, இன்றைக்கு பிரண்ணாமுக்குள்ள கிறிஸ்து, நீங்களும் கிரைஸ்ட், நீங்களும் குட்டி கிறிஸ்து. ஆனா கிரைஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவராயிருக்கு. ஆனா அதோட பாகம் ஒரு பொயின் தான் நாங்களாயிருக்கு. ஆமென். ஆனா அந்த பரிசுத்தாவை பரிபூர்ணம் அடையக்குள்ள நாங்க பூமியில இருக்கலாம். அதை தான் தீர்க்கதரிசி பொயின்பட்டு அந்த கட்டம் வரும். அது வரக்குள்ள முழு உலகமும் என்ன செய்யும், அசையும். ஆனா அது ஃபில் பண்ணினோன, அது நிரப்பப்பட்டோன பூமியில இருக்கல. நீங்க தேவனா இருந்துட்டு பூமியில இருக்கல இருந்தா நீங்க நிறைய விளையாட்டை காட்டிடுங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் பெண்டன் மாதிரி எல்லாம் பறந்து போய் அதை போய் இதை போய் செய்வாங்க. அப்ப நீங்க பரிபூர்ணமான முத்திர பரிசுத்தாவி வரக்குள்ள நீங்க இந்த பூமியில இருக்கீங்க. ஏன்னா நீங்க என்ன செய்யலாது, பூமியில இருக்கலாம். டைம் 1 மணித்தியாலம், அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள அமர்ந்து இருக்க நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. செய்திக்குள்ள 1 மணித்தியாலம் யாரா இருந்தா தண்ணி விடையாக்கணும் என்று அவசியம் இல்லை, எழும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. 1 மணித்தியா சரியா. இது வார்த்தை தேவனாயிருக்கிற அந்த பயபக்தியை நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் கொடுத்தாகும். நீங்க என்ன செய்யலாம், உசும்பவே இயலாது. அதை மீண்டும் அதை கடைபிடிங்க. ஏன்னா சொல்லிட்டே இருக்கலாது. அப்படி அடிக்கடி வாரவங்க வெளியில சீட்டு இருக்கும் போகும். ஏன்னா அது சில பேருக்கு வருத்தமாய் டயபெட்டிக் ஆயினா என்ன செய்யும், யூரின் அடிக்கடி வேற. அதை நாங்க இயற்கை நியதியை நாம் ஒன்றும் செய்யலாது, கட்டுப்பட இல்லை. நான் அப்படியே உள்ள இருந்தாலும் பரவாயில்ல இருப்பேன்ன்றது அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள விசுவாசம். அப்படி இருந்தாலும் கழுவுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, விளங்குதா உங்களுக்கு. அப்ப அது உங்களுக்கும் காரியம். ஆனா என்ன செய்யுங்க, அந்த காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதை விட சில இயற்கை நியதிகள் வேற வேற மாதிரி வரும். அதனால நாங்க அப்படியானதை நாங்க தவறாக எண்ணவும் இல்லை, தவறாக நாம் போதிக்க. ஆனா மட்டும்படி நீங்க வேற காரியத்தை செய்யாங்க. ஏன்னா இது ஒரு ஆழமான, இது உங்களுக்கு விளையாட்டா இருக்குது, இன்னொருவருக்காக நாங்க பேசுறோம் இல்லை. இது எப்படி நாங்க இந்த உலகத்துல இருக்கிறோம், நாங்க உண்டை பார்க்கும்போது அப்படியாண்டுட்டு இருப்போம். ஆனா காலத்துல இப்படி ஒன்று நடக்குதுன்றக்குள்ள இன்னும் உங்களுக்கு விசுவாசம் கூடும். ஆமே. அடே இப்படி நாங்க கண்ணால நீங்க அந்த நாள் அடே இப்படியும் இருந்தாங்களே, இப்படி ஒன்று இப்படி நம்பினாங்களே, அடிக்கடி நாங்க யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வாராங்க. நடந்து மோசே கொஞ்ச நாள் இல்லை. அந்த ஒரு நபர் ஊழியக்காரன் என்ன செய்யறான்டா, ஒரு என்ன ஆட்டை செஞ்சுட்டு இதுதான் உங்களை நடத்தினோம் டக்குன்னு ஜனம் நம்பிச்சுதான். அப்ப அது இன்னைக்கு இப்படி ஒன்று நடந்தாடே, இப்படி வேதத்தை புரட்டுறான். ஏன்னா அன்றைக்கு நான் சொன்னவர் இங்க இப்படி சொன்னபடி அது வேற ஒரு ஆளுக்குள்ள அது எவ்வளவு மாபெரும் ஒரு புரட்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்குதான் போதுங்க, யாரையும் குற்றப்படுத்த இல்லை.
நான் இதை மௌனமா தான் இருந்தேன். நான் சொன்னேன், நீ இப்படி பேசுனா நான் பேச, ஆனா இதை தாங்கலாம். நீங்க கேட்டா நீங்களும் தாங்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வேத புரட் அதை கண்டு நம்ம மௌனமா இருக்கல. ஏன்னா நாங்க மௌனமா இருக்க அழைக்கப்படையில. நாங்க பட்டயத்தை கையில வச்சிருக்கிற யாரா இருந்தாலும், அது தாயா இருந்தாலும், மனைவியா இருந்தா, பிள்ளையா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்காக என்ன செய்யணும்? வெட்டியே ஆகும். அதுதான் செய்தியா இருக்குது. ஆமென். அப்படிதான் நாங்க நடக்கும். ஏன்னா அது இந்த காலம். என்ன நாங்க நித்திய ஜீவனா இன்றைக்கு அல்லது உலகமா? இப்ப ரெண்டுல நாங்க தத்தளித்தோன்று. நித்திய ஜீவனண்டா நாங்க இந்த பூமியை வெறுக்கும், நாங்க இல்ல இந்த பூமி தானண்டா நித்திய ஜீவன் இழக்கும். விலங்கு அது ரெண்டு ஒன்றுதான் நடக்கலாம். நீங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா அது பூமியில இருக்கிறது நிரந்தரம் இல்லைன்னா அதை வெறுத்துருவீங்க. நீங்க தேவண்ட வார்த்தையை கொண்டக்குள்ள அது உங்களுக்கு ஒரு அற்பமாவே எண்ணிரு. யாரா இருந்தாலும் எப்படி அன்பு செலுத்திருந்தாலும் ஒரே செகண்ட்ல அவங்கள உடைப்பீங்க. அவங்க உங்களை சொல்லலாம், என்ன நன்றி அறியாதவங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? தேவண்ட ராஜ்யம் தான் உங்களுக்கு முக்கியம். அதை தான் வேதத்துல பார்த்து வார எத்தனையோ தர நாங்க என்ன செய்யறோம்? உபதேசிக்கிறோம். அதே நேரம் தேவண்ட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவண்ட வார்த்தை நடக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? அன்பு செலுத்தி நடக்கும். அப்படியே வேதம் சொல்லுது. ஆனா தேவண்ட வார்த்தைக்கு எதிராக வரக்குள்ள நாங்க ரிஜெக்ட் பண்ணோம். விளங்குது அவங்களுக்கு? அதுல 2 பாயிண்ட் இருக்கு. அதனால வார்த்தைக்கு சவால் வரக்குள்ளதான் நீங்க அந்த நபர்களை எதிர்த்தாகணும். மட்டும்படி நீங்க யாரையும் வெறுக்கல, யாரையும் நீங்க அன்பு செலுத்தும். ரைட்டா? இப்ப பாயிண்ட் விளங்கிட்டா? காலத்தின் முடிவிலே இதை நம்பத்தக்கதாக பூமியில் ஒரு ஆவி இருந்து அவர்களை வஞ்சிக்கும். அது மத்தேயு 24, 23 26 வாசிக்கலாம். இதோ இங்கே இருக்கிறான், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் செய்தோ முன்னதாகவே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார், ஆனால் நீங்கள் அதை நம்பாதீர்கள். இயேசு கிறிஸ்து அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் சகோதரரில் ஒருவர், ஒரு தீர்க்கதரிசி. அது தீர்க்கதரிசி. அவர் யாரு? தீர்க்கதரிசி மாத்திரம். அவருக்கு மகத்தான கணம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இராது. இந்த மகத்தான கணம் நாங்க இவருக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை. இவரை தேவன் ஒரு பாட்டாக அனுப்பினார். ஆனா நாங்க கிறிஸ்துக்குள்ளாக அவரை நாங்க ஒரு மேன்மை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக நாங்க எண்ணுகிறோம். இவர் மூலம் கிடைக்கப்பட்டதுனால அந்த கணத்தை கொடுக்கிறோம். ஆனா தேவனுக்கு ஒப்பான கணம் அங்கே யாருக்குமே இல்லை. ஆமே. அது தேவனுக்கு மாத்திரம்தான். அதான் தேவன் சொல்லிட்டேன், நான் என்னுடைய மகிமைய வேறொருவனுக்கு நான் என்ன செய்ய கொடேன்னு அவர் சொல்லிட்டு. அப்ப இவருக்கு அத இப்ப பாருங்க, இன்னொன்றுக்கு வருவோம். சொல்ல சொல்ல தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிற ஒரு பேசிக்கா, இது ஒரு பேசிக் ஒன்று பாருங்க. தீர்க்கதரிசி 7 முத்திரையை பிரசங்கிச்சு. எப்ப பிரசங்கிச்சு? 50 ஆண்டுல பிரசங்கிச்சு. தவறினதா தவறையில? இந்த முத்திரையை சொல்லல. 63க்கு பிறகு பிரசங்கிச்சதை நான் சொல்லல. நேரத்தோட தவறினதா தவறையில? தவறின என்ன? அவர் பேசின அந்த குதிரையோட அதே பேசிக்கே புழைச்சி போயிட்டு. ஏன்னு சொல்லுங்க. இப்ப கேட்கிற, இவர் கிறிஸ்துவாண்டா பிரண்ணா மனுஷகுமாரண்டா தவறே இல்லாது. கிறிஸ்து தவறே இல்லாம அவர் தான் வார்த்தையாகவே இருக்கு. அப்ப இவர் தான் பரிபூர்ண வார்த்தையா இருந்தா இவர் தவறே இல்லாது. அப்ப இவருக்கு பட்டயம், இவருக்கு தான் அளவாக இருந்த அந்த ராஜாட பட்டை, இவர் தான் வார்த்தை என்றா இவர் தவறே இல்லாது. இவர் தவறி போயிட்டு செய்து. ஆனா ஏனண்டா அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றார்? 7 முத்திரையை திறக்க யாருக்கு அதிகாரம்? அதான் வானத்திலும் பூமியிலும் அவர் மாத்திரம்தான் அந்த புத்தகத்தை திறக்க அந்த யூத கோத்திர சிங்கத்துக்கு மாத்திரம்தான் முடியும். அதனாலதான் அந்த யூத கோத்திர சிங்கம் அந்த என்ன செய்யற அந்த மகிமையான சிங்காசனத்திலிருந்து எழும்பி திறக்கப்பட்ட புத்தகத்தோட இவருக்கு கொடுக்கக்குள்ளதான் இவருக்கு செய்தி. அப்ப பாருங்க, இவரை நீங்க கணம் பண்றது பெரிய. அதான் அவர் சொல்லு, என்னிட செய்தி அல்ல, இந்த செய்தி தேவனுடைய. அதால நீங்க என்ன ஒரு சவரனாக ஒரு ஊழியக்காரனாக நினைங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அதுலயே பிழைக்குதானே இந்த பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர் அது தவறி போயிட்டு. அப்ப ஏன் தவறி போனது? அவர் வார்த்தை அல்ல. அப்ப இன்றைக்கு அந்த வார்த்தையின் பட்டை அவங்க பாயிண்ட்டுக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த பாயிண்ட் வார்த்தை இவருக்குள்ள வர்றபடினால இவர் தேவனண்டா, சாரி, இவர் மனுஷகுமாரன்டா அந்த காரியம் என்ன செய்யும்? தவறி போய் போதிச்ச அந்த உபதேசம் தவறாயிட்டு. அந்த குதிரையில வாரது ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு. ஆனா அது யார் வாரது? அந்தி கிறிஸ்து. பாருங்க, அடிப்படையே பிழைச்சு. ஏனண்டா அவர் முந்திட்டு.
அதான் நடந்தது. அதுல மட்டும்தான் அவர் தவறின. என்னன்னா முத்திரையை இவர் என்னது அதுக்காக அவர் சொல்றாரு, ஜனங்கள் வந்து நீங்க பேசுங்க, நீங்க செய்யுங்க, உங்கள்கிட்ட வரம் இருக்கு, நீங்க செய்யுங்கன்னு உசுப்பேத்திடுவாங்க. உசுப்பேத்தினோன்னு நாங்கள் எங்கிட்ட இருக்கு போலன்னு செய்ய போய் தொப்பண்டு விழுந்துடும். அதனால இவரும் பக்கண்டு விழுந்துட்டு, ஆனா திரும்ப தான் அவருக்கு பக்குவம் வருது. ஆனா அவர் சொல்ற கத்தர் பேசாம என்னால பேச முடியாது. அப்ப அதுவும் பாருங்க, அந்த மேல கொண்டு போய் காட்டினோன்னு அவர் போயிட்டு என்ன சொல்றார், என்ன சொன்னார், கொடுத்தே அனுப்பினாரா? இல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தூதனானவர். அப்ப அவர் அப்பயே நோட்ஸ் எடுக்கக்குள்ளே பிழைச்சிடும். நோட்ஸ் எடுக்கக்குள்ளே பிழைச்சிடும். அவர் சொல்றே கொஞ்சம் தப்பிட்டு நான் வாசிச்சுக்கான கொஞ்சம் பிழைச்சிட்டு நல்ல காலம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து காண்பிக்காட்டி இந்த இடத்துல தவறி போயிடும். ஏன்னா அவரும் நேரத்தோடைய கொடுக்கல என்றா கொடுத்தா பிசாசு வேறதை செஞ்சிருவான். அப்ப அது லைவ்ல கொடுக்கப்படணும். அது முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கணும்ன்றபடினால தேவனும் அந்த கடைசி நிமிஷம் மட்டும் இருந்து ஒரு மட்டும்தான் இருந்து போக்குலதான் அவர் கொடுத்து அனுப்பு. புரியுதான்? பாருங்க எவ்வளவு ஒரு அழகான காரியம். அப்ப பாருங்க வேதத்துல பாருங்க அந்த மனுஷகுமாரன் எந்த இடத்திலும் எழுதப்பட்ட காரியம் அந்த அந்த அவரை தான், அவர் மாத்திரம். ஏன் அதுவும் வந்தண்டி நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஏனென்றா மோசே என்ன சொல்றான், உபாகமத்துல தேவன் என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுக்காதவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அதனாலதான் அவர் தீர்க்கதரிசியா வந்து, அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி என்பதுக்கு மனுஷகுமார். தேவனும் அங்கே மனிதனும் என்ன 100% இருந்தபடினால அவருக்கு மட்டும்தான் அந்த மனுஷகுமார் என்ற போய் கொடுத்து. ஏனென்றா அவர் தீர்க்கதரிசியா வரும். ஏன்னா மோசே சொல்லிட்டு தானே என்ன போல தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசிய வந்து எழும்ப பண்ணுவார். அப்ப அதனாலதான் அடிக்கடி நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி எந்த காரியத்துல இஸ்ரவேலை பேசக்குள்ள அவர் சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை மட்டும் நம்புவாங்க, மோசையை மட்டும்தான் நம்புவான். அப்ப அதான் நான் முன்னுக்கு சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வாரேன். அவங்க கேட்கிறாங்க யோவானுக்கு போங்க, ஒண்ணு யோவானுக்கு இது வாசிச்சுட்டனோ தெரியல, நாங்க வாசி யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். வாசி இல்லைங்க வாங்க. வாசி 19 இருந்து வாசி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவானிலும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1:19. அனுப்பி நீர் யாரென்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார். ரைட், அடுத்தது வாசி. அப்பொழுது அவர்கள் பின்னர் யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல. பாருங்க அவன் என்ன சொல்றான், நான் அவன் அல்ல. இந்த பாயிண்ட் அப்படியே வச்சிருங்க. ரைட், அடுத்தது நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்றார். ஆமென். அப்ப பாருங்க இதுல பாருங்க தீர்க்கதரிசி ஆனவரா. அப்ப இது யார மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லுங்க பாப்பா. மோசையை மட்டும்தான். அப்ப அவங்க தீர்க்கதரிசி என்று திக சொல்றே நம்புற ஒரே அதான் அவங்க கேட்கிற எலியாவா. அவங்க முதலாவது மோசையை மட்டும்தான் தீர்க்கதரிசி என்று நம்பினாங்க. அடுத்தது வந்து பாருங்க எலியா. அதாலதான் தேவன் இஸ்ரவேலுக்கு யாரை கொண்டு வாரு, மோசையையும் எலியா தீர்க்கதரிசி எல்லா செய்தியிலையும் இந்த பாயிண்ட பாக்க. அப்பதான் அவன் சொல்றான், அப்ப நான் அவன் அல்ல என்றதை மட்டும் தான் நாங்க பிறகு பார்க்க போறோம். வாசிங்க. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீ யார், உங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறபடியே சத்தமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப பாருங்க அவன் என்ன சொல்றான், ஏசாயா 40 சொல்லப்பட்ட அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் நான் தான் என்று. அப்ப பாருங்க, அப்ப அடுத்தது 25 வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி நீ கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவர் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். பாருங்க நல்ல ஒரு பாயிண்ட்.
என்ன கேட்கிறாங்க? நீர் கிறிஸ்துவும் அல்ல, என்ன எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி. அப்பயே ஞானஸ்தானம் கொடுக்குற. அப்ப பாருங்க, இதுல நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன? யாருக்கு அதிகாரம் இருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க? இந்த 3 பேரை தவிர யாருக்குமே இல்லை. புரியுதா? அப்பயே நாங்க இப்ப கொடுக்குறோம். அப்ப ஏனண்டா தீர்க்கதரிசி, ஏனண்டா தேவன் இப்ப எங்களுக்கு என்ன செய்யற அந்த அதிகாரத்தை, ஏன்னா பரிசுத்த ஆவி வரும்போது நாங்க அதை செய்யலாம். ஏன்னா கிறிஸ்து யாருக்குள்ள வந்துட்டு தேவன் இல்லாட்டி இந்த 3 பேரை தவிர அவங்க யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்ப பாருங்க, ரைட், வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஆமென். ரைட். இப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் அழகாக பார்க்கல, செய்தி பார்க்கல, தீர்க்கதரிசி சொல்லி என்ன சொல்லுவார்? இவரும் நீங்க அறியாத ஒருவர் உங்க நடுவிலே இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, யோவான் வேறு, அவர் வேறு. அவர் கர்த்தருடைய தூதன். அது தீர்க்கதரிசி எப்பயும் பிரசங்கிக்கக்குள்ள கர்த்தருடைய தூதனானவர் எப்பயுமே வலது பக்கத்துல நிற்பார். ஆமென். அப்ப பாருங்க, அதை தான் சொல்லி, அவர் உங்க நடுவில் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அவர் பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? அந்த கட்டிங்க ஏண்டா இன்னைக்கு கடைசி யுகத்துல மனுஷகுமாரனுடைய நாள்ல தேவன் மணவாட்டிக்கு முன்பாக வெளிப்படுவேர் என்ற அவர் சொன்ன கருத்தை இப்படி புரியுறாங்க. அவங்க இப்படி புரிஞ்சா எங்க போய் பொருத்தணும்டா? இயேசுவோட தான் அவரை பொருத்தலாம். இல்லாட்டி அவங்க ஆராதிக்கல. ஏண்டா இவங்க ஒருவர், ஆனா அவருக்குள்ள யார் வந்த? தேவன் வந்தா இவர் ஒன்றாயிருவர். அப்ப இவர் யார் ஆயிருவர்? 4வது நபர் ஆயிரு. தேவன் 3 உடைக்கப்பட்டுச்சு. அதான் நாங்க யோசிக்க, வேதமே பிழைச்சி போகுது. 3 தான் பரிபூர்ணம். நம்ம அந்த 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்ப பாருங்க, அவர் யாரு? தாவீது சாரி, அவர் மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன். யாரு? அடுத்தது சன் ஆஃப் டேவிட், சாரி, மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன். அப்ப ஆரம்பத்தில் அவர் மனுஷகுமாரன் வந்தா, சபை காலத்துல யாரா வெளிப்படுறார்? தேவகுமாரன். ஆனா கடைசி ஃபைனல்ல என்ன நடக்கு? சபைக்கால முடிவுல அவர் என்ன செய்ய? ஏன்னா இப்ப நீங்க முடிவெண்டக்குள்ள சிந்திக்கணும். இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, 7 சபைக்காலத்துக்கும் தலைக்கல்லுக்கும் என்ன இருக்கிற ஒரு கேப். சபைக்காலம் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு முடிவு பெற்றுட்டு, ஆனா சபைக்காலம் கம்ப்ளீட்டா ஸ்தாபனத்துக்கு எப்ப நிறைவேறும்? எடுத்துக்கொள்ளப்படுதலோட தான் தீர்க்கதரிசி நிறைவேறும். ஆனா எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு? சபைக்காலம் முடிவு பெற்று நாங்க வெளியே வந்துட்டோம். ஆமென். அதான் தீர்க்கதரிசி, அந்த காலத்தில் இருந்து நாங்க எங்க வந்துட்டோம்? வெளியே, பரிசுத்த ஆவியின் யுகத்தில். அதனாலதான் மணவாட்டிக்கு சபைக்காலம் முடிவு கம்ப்ளீட். அவ என்ன இருக்கிற? கிருபையின் காலத்துல, பரிசுத்த ஆவியின் யுகத்துல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுகம் இருந்துச்சு. நாங்க அந்த யுகத்துக்குள்ள வந்துட்டோம். கலைக்கல் வரக்குள்ள கம்ப்ளீட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இது அங்கார். அப்ப பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் இருக்கு, ஆனா உங்க நடுவில அவர் இருக்கிறார். ரைட். அப்ப இங்க ஜனங்கள் ஏன் கேட்கிறாங்கன்றதுக்கு நான் இப்ப பாயிண்ட்டுக்கு வாரேன் பாருங்க. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் மல்கி. அப்ப வேதத்துல கடைசி அதிகாரம் என்ன? மல்கியா. இப்ப அதே நேரத்துல அவங்க நம்புறது எதை வச்சு? அதை வச்சுதான். ஏன்னா கடைசி யாரு மல்கியா. அதுல யார் வருவான்னு எழுதப்பட்டிருக்கிறது? எலியா. கவனமா பாருங்க, பாயிண்ட்டுக்கு வர அப்புறம் நான் முடிக்க போறேன். எலியா வரும். அப்ப இது மட்டும் தான் தெரியும். இப்ப கவனமா பாருங்க, 5 மினிஸ்ட்ரி, இந்த 5 வித ஊழியம் பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா விளங்கும். இப்ப நான் ஒரு பாயிண்ட சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எலியா ஒருவன் வருவானண்டா அது ஒரு முறை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? அந்த எலியா வருவானன்றது அவங்களுக்கு கம்ப்ளீட் நிச்சயம். அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப அதனாலதான் அந்த எலியா. அப்ப ஆனா இவங்களுக்கு தெரியாது யாரு? யோவானன்ற ஒரு ஊழியம் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு எலியா வருவான். அதுக்கு பிறகு ஒரு எலியா வருவான்ன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அப்ப இத வாசிங்க. யோவான் 1:17 வாசிங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அடுத்தது அந்த யோவான் வரையிலும் அந்த பிரமாணம் அது எங்க இருக்குன்னு தெரியும். அதை நாங்க பிறகு பார்ப்போம் அடுத்த முறையில். அதாவது என்ன சொல்லுதுண்டா, மோசே துவக்கம் யோவான் வரையிலும் என்ன இருந்தது? அந்த காலம், நியாய பிரமாணத்தின் காலம் என்ன செய்தது? இருந்தது. இப்ப கிருபை யார் மூலம் வந்தது? இயேசு மூலம். அப்ப பாருங்க, இப்ப யோவான், இப்ப மல்கியாவுக்கு போங்க.
இப்ப நான் அவன் அல்ல என்று சொல்றதுக்கு காரணத்துக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்னா மல்கியா 4:5. இதோ பெரிதும் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆமே. அப்ப இப்ப இவங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் தெரியும். என்ன இது வேதத்துல என்ன புத்தகம்? கடைசி புத்தகம். அப்ப இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திலே எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்ப. இப்ப இவங்க வேதத்துல இது மறைக்கப்பட்டிருக்கு, ஆனா தீர்க்கதரிசி வராட்டி எங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப இதுல அவன் ஏன் சொல்றான்டா, அவங்க எலியாவான்னு கேட்கறது யார? இந்த 4வது மினிஸ்ட்ரியை தான் அவங்க கேட்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? நான் அவன் அல்ல, அந்த எலியா, நீங்க சொல்ற எலியா இல்ல. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றான்? வனாந்திரத்துல கூப்பிடுற சத்தம் நான். அப்ப அது யாரு? 3வது பாட். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இப்ப இன்னைக்கு சபை இந்த கள்ள உபதேசக்காரர் சொல்றாங்க அதுல எலியாண்டு அவன் சொல்லல தானே. ஏன்னா நான் தீர்க்கதரிசி என்றும் அவன் கணத்தை கொடுக்க. அதே போல இன்றைக்கு பிரண்ணாமிட்ட நீர் கிறிஸ்துவாண்டுக்குள்ள அவர் இல்லைன்று, நீர் மனுஷகுமாரன்டா இல்லைன்று அப்படி பொறுத்துறான். புரியுதாங்க? ஆனா வேதத்துல வெளிப்பாடு அந்த அவங்களுக்கு தெரியும். ஆனா அழகாக இருக்கு. அவன் சொல்றான் நான் அவன் அல்ல, நீங்க சொல்ற அந்த எலி. ஏன்னா அது எப்ப வரணும்? பூமி சங்காரப்படும். அப்ப இவன் வரக்குள்ள ஆங்கிலத்துல பார்த்தாதான் தெரியும். அதான் தீர்க்கதரிசி சொல்றேன். அதுல இப்ப தமிழ் வேதாமத்துல என்ன இருக்கிறது? அதுல எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான. ஆனா ஆங்கிலத்துல பாருங்க கிரேட் டே 2 அண்ட் வருது பாருங்க, அதை வாசிங்க. அப்ப பாருங்க அந்த 2 காலம். இப்ப கிரேட் 1 காலம் அண்ட் அடுத்தது என்னது? அது அதை வாசிங்க. பாருங்க பிகோல் வருது, ரைட். பாருங்க என்னையா? ரைட். பாருங்க கிரேட்டும் வருது, அதே நேரம் என்ன வருது? பயங்கரமான நாளும் வருது. அப்ப பாருங்க கிரேட் டே இது முதலாவது 3வது எலியாடு. ஆமே. அப்ப பாருங்க தீர்க்கதரிசி அந்த கிரேட் டேல யார் வாரது? நீங்க நம்புகிறதும் அதை வாசிங்க. சகரியா வாசிங்க. ஆண்டவர் அங்கே உங்களுக்கு முன்பாக வருவார். ரைட். அது சகரியாவிலையா இருக்கு? சகரியா 4ல வார் தீவிரித்து வருவார் என்றது அது எது? இல்லை இல்ல, அது இல்லை. நீங்க சகரியாட பிறகுல அந்த நீங்க நம்புகிற ஆண்டவரும் அவரும் என்ன செய்வார்? தீவிரமாய் அவர் வருவார். எதுல? டக்கண்ட் எடுத்த வாசி. மத்தேயிலே இல்லாட்டி லூக்கா 4 எங்க டக்கண்ட் எடுத்த வாசி. இதுலயே தெரியல. நான் யோவான் 1லயும் ஒருக்கா நோட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி மத்தேயு 12ல ஒருக்கா பாருங்க. நான் இப்ப லூக்கா 1 திருப்புறன். அடுத்த லூக்கா 4ல பார்ப்போம். அதுல இல்லை. மத்தேயு 11 ஒருக்கா பாருங்க. சரி, அது உங்களுக்கு பாயிண்ட் தெரியும் தானே நம்ம சொன்னது. அதாவது என்ன சொல்ற அந்த காரியத்துல வரக்குள்ள அது என்ன கிரேட் டே, அதுக்கு அதை நான் சொல்றேன். ஏன்னாண்டா சரி அதை விடுவோம். அப்ப பாருங்க அவன் என்ன செய்யறான்? அந்த 2ஐயும் பார்த்துருங்க. சரி, வீட்டை போய் பாருங்க. ஆங்கிலத்திலையும் பாருங்க. தமிழ்ல கர்த்தருடைய பெரிதும் பயங்கர பெருதுன்றக்குள்ள அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்காது. ஆனா ஆங்கிலத்தில் பாருங்க கிரேட் டே அண்ட் வருது பாருங்க. அப்படி அடுத்த பயங்கரமான நாளும் அது வரும். அப்ப 2 காலத்தை குறிக்குது. அப்ப 2 எலியாக்கள் என்ன செய்யணும்? அங்க வரணும். ஆனா அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? நான் அவன் அல்ல. அப்ப பாருங்க இப்ப விளங்கிட்ட வெளிப்பாடுதான் ஒருவனை சரியான கட்டத்துக்கு வாரும். அப்ப அவன் ஏன் ரிஜெக்ட் பண்ணினான்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப அதனால நீங்க ஒரு தவறான உபதேசத்துக்கு வரக்கூடாது. விளங்குதா? அதான் போதிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் ஜனங்கள் எப்படி கேள்விப்படும்? இப்ப இல்லாட்டி உங்களுக்கு இப்படி போதிச்சா டக்குன்னு நம்புவீங்க தானே. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை, நீங்க நம்பிதான் ஆகணும்.
உங்களுக்கு பிரிச்சு காட்ட ஒருவன் இல்லை, புரியுதா? ஆனா தேவன் பரிசுத்தாவியில ஒரு நபரை வச்சு அவன் பிரிச்சு காட்டுவான். ஏன்னா அது அவன் வரும்போது என்ன செய்வான்? பிரிப்பான். சகல சத்தியத்துக்குள்ளும் அவன் என்ன செய்வார்? அவர் உங்களை வழி நடத்தும். அப்ப பரிசுத்தாவியுள்ள ஒரு போதகன் இருக்கும் போதுதான் அது சகல சத்தியத்துக்குள்ளும் வரக்குள்ள அங்க ஒரு தேவன் மட்டும்தான் வெளிப்படுவார். ஆமே. அந்த தூதன் மாற்றுந்தான், வேறு ஒருவனுக்கும் கனம் வராது. ரெவலேஷன் வெளிப்பாடு அழகாக கொடுக்கப்படும். அப்ப இவங்களுக்கு தெரியும் என்னன்னா, யூதர்களுக்கு தெரியும் ஒரு எலியா தான் வருவான், புரியுதாங்க? ஆனா எங்களுக்குள்ளதான் வார்த்தைக்குள்ள வார்த்தை ஒன்று அடங்கி இருக்குன்றது தெரியும். இப்ப மல்கியா 3 பாருங்க. ரைட், இந்த பாருங்க, இங்க எங்கேயோ தேடி போட்டு இங்கே வருது. ரைட், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் சொன்ன வசனமே வருது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, நாங்க கேட்ட வசனம் எப்படி வருதுன்னு பாருங்க. அப்ப பாருங்க, இது யார குறிக்குது? யோவான, புரியுதா? இந்த எலியாவா? அப்ப நீங்க யோசிப்பீங்க, யோவானன் இருக்குதானே, அப்ப எப்படி எலியாண்டு சொல்லுவீங்க? அது யார் அறிமுகப்படுத்துற? இவன் தான் எலியாண்டு. அதை வாசிப்போம். மத்தேயு 11 எடுங்க. அதை வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷரையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகைகள் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஆமென். யாரு அவர்? ஏதோ சுட்டி காட்டு இயேசு கிறிஸ்து. மல்கியா 3 இப்ப வாசிச்சேன், அதை காட்டு. ரைட், அடுத்ததை வாசிங்க. நான் அந்த அப்போது சொன்ன வசனம் வருது. 13 வாசிங்க. மத்தேயு 13. அதாவது மத்தேயு 11, 13. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் உரைத்ததுண்டு. ஆமென். பாருங்க, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசி யாவரும் யோவான் வரைக்கும் என்னது உரைத்ததுண்டுதான்? தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. ரைட். 14. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஆமென். அப்ப யாரு இதை உறுதிப்படுத்துறது? இவன் தான் அந்த எலியா. அப்ப அவன்ட எலியா நீராண்டுக்குள்ள அவங்க கேட்ட அர்த்தம் என்ன? நாளை கேட்டுட்டாங்க, டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த அடையாளம் நடக்கக்குள்ள இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி பிடிச்சி என்ன கொண்டு வந்து யாராவ ஆக்கவழிக்கிறாங்க? ராஜாவா ஆக்கவழி. எங்களுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துலதான் ராஜாண்டு கிடைக்குள்ள அவர் என்ன செஞ்சுட்டு அவர்கள் நடுவில் இருந்து மறைஞ்சு போயிட்டு. ஏன்னா அது டைம் அல்ல. ஏன்னா அவங்க மல்கி. ஏன்னா இந்த எலியா எல்லாமே சீர்படுத்துவான், எல்லாத்தையும் என்ன செய்வான்? அழிப்பான் என்று வெளிக்கக்குள்ள அவர் என்ன செஞ்சு அது அந்த காலம். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு அழகான வெளிப்பாடு, புரியுதா உங்களுக்கு? அப்ப இவன் என்னத்துக்கு நான் அவர் அல்லன்றான்? அப்ப தீக்கர்சி ஆனவரான்னு கேட்கக்குள்ள ஏன் நான் சொல்றான்டா, அது மோசம் இல்லை, அவன் வந்தது மோசம் இல்லை. அப்ப உடனே அடுத்த ஜம்ப் பண்றாங்க யாரு? நீரப்ப எலியாவா அண்டக்குள்ள அவன் சொன்னான் நான் அந்த எலியா. அவன் எலியா இல்லைன்னு சொல்லல, பாருங்க, நான் அவனல். அப்ப நீர் யாருன்றக்குள்ள என்ன சொல்றான்? ஏசு சொன்ன அந்த வசனத்தை சொல்றான். என்ன? ஏசாயா 40 சொல்ல, வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம், என்ன பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோணநாளை எல்லாம் சீர்படுத்துறோம், எல்லாம் சொல்லப்பட்டது நான் தான். ஆனா அதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லு, நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் அந்த எலியா இவன். ஏனண்டா அவங்களுக்கு ஏன் கன்ஃபியூஸ் வந்துட்டா, இவன் யோவான் வரவனும் வழியை ஆயத்தப்படுத்த, ஆனா அவர் வர்றது என்ன வர்றது? அழிவுக்கு முன்னால. அப்ப அதனாலதான் இவங்க கேட்கிற ஆண்டவரு ஏன்னா இவர் சொல்லிட்டு எங்க வருது? 17 தான் நாங்க இதை காணலாம். அதை வாசிச்சு முடிப்போம். 17 வாசிங்க. மத்தேயு 17.
அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அதை எடுத்த வாசிங்க 14. யாருக்கும் சொல்லக்கூடாண்டோன்னு அவங்க சொல்றாங்க. வாசிங்க 10, 17, 10. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுங்க. ஆமென், ஆமென். பாருங்க, இப்ப இயேசுன்னு 2 மீனிங் அடிச்சு விட்டுட்டு என்ன அடிச்சிட்டு, எலியா வந்து சீர்படுக்கிறது மெய்தான், ஆனாலும் எலியா. இப்ப யார குறிப்பிடுற? 2 பேர் வரணும். எலியா வந்து சீர்படுத்துறது மெய்தான், ஆனா என்ன நடக்கல. ஆனா எலியா வந்தா எது 3வது பாட்டு புரியுதா? 5 நாங்க அடுத்த பிறகு 5 பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு ஆழத்தை காண்பீங்க. நீங்க நேரடியாவே இவர் யார் என்பதை இலகுவாக கண்டு. ஏன் நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன்டா, நாளைக்கு நம்மட சௌரரை சந்திக்கக்குள்ள உங்களுக்கு தெரியாது அப்படின்றத நீங்க அப்படித்தான் இருப்பீங்க கேட்டா. ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட் பண்ண தெரியாதான். அப்ப அதனால நீங்க ஒன்றை மட்டும் விசுவாசிச்சுட்டு இருப்பீங்க, பிரணாமுடைய ஊழியம், தேவன் மனுஷகுமாருடைய ஊழியம், அது மட்டும் நீங்க அச்சொட்டா இருப்பீங்க. ஆனா பாயிண்ட் பண்ணி அதுக்கு நீங்க விட கொடுக்க ஏன் அப்படி அல்லன்னு சொன்னா உங்களுக்கு ஆழங்கள் தெரியாது. ஆனா உன்னை விசுவாசிக்கும் போது நீங்க பரிபூர்ணமா விசுவாசிக்கணும். அப்ப பாருங்க, அது அவர் சொல்ற மெய்தான். எலியா சீர்படுத்துறது. ஏன்னா அவன் பாருங்க, முன்னுக்கு தேவன் பூமியை சங்காரத்தாய் அடிக்காதபடி ஒவ்வொன்றை சீர்படுத்துறான். அந்த ஊழியத்தை நாங்க அடுத்த முறை அவர் சொல்லி மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அப்ப பாருங்க, வடிவா அவர் சொல்றேன், நீங்கள் மெய்தான், ஆனாலும் எலியா என்ன ஆயிட்டு வந்தாயிற்று. அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார். இவ்விதமாய் மனுஷகுமார் அவர்களால் பாடப்படுவார் என்று அவன் என்ன இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறத நாங்க பாக்குறோம். அப்ப பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து தான் அவரை என்ன செய்யப்படுத்துறேன், அறிமுகப்படுத்து. அதே போலதான் தீர்க்கதரிசியை யார் அறிமுகப்படுத்தினது? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அந்த வார்த்தை முழுக்க எழுதப்பட்டிருந்து 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம். எப்ப பாருங்க, பூமியில எத்தனை பேர் நாங்க தான் திறவுறன்றாங்க, ஆனா யார் உறுதிப்படுத்தினது? இயேசு இறங்கி புத்தகத்தை கொடுத்து அவர் மூலம் தான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, முழு உலகத்துக்கும் தேவன் தான் அந்த எலியாவை என்ன செய்த உறுதிப்படுத்தின. ஆமென். அப்ப அதனால கர்த்தருடைய ஜனங்களே, நாங்க ஒரு உன்னத காலத்துல ஜீவிக்கிறோம். வஞ்சகமான இன்றைக்கு கடைசி நாள்ல பாருங்க, பொய்யை நம்பத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்புவார் என்று தெசலோன். அவங்க ஏனண்டா சத்தியத்தை மீது அன்பு செலுத்தாதபடினால தேவன் என்ன செய்வாராம், அதை செய்வார்ன்றதை நாங்க பார்க்க. அதே போல பாருங்க, இன்றைக்கு தூதன் என்ற செய்தியில கடைசி நாட்கள்ல ஒரு ஆவி சுற்றி தெரியும், பொய்ய உண்மைன்னு நம்புவான். பாருங்க எவ்வளவு, பாருங்க ஒரு வார்த்தையை நிரூபிக்க இன்றைக்கு எங்க கட்டத்துக்கு அவங்க போயிட்டான் சொல்றாங்க. பாருங்க, வேதம் எழுதினதே அப்பண்டா இது இப்படி எழுதினோம். இப்ப பாருங்க, இது பேசிக் சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த அறிவு இருக்கும். இது மனுஷகுமாரன், அது யார பொறுத்து பாருங்க. இன்றைக்கு அதை நிரூபிக்க ஐயண்டு இங்க சொல்றேன், இங்கே தேண்டு சொன்னபடினால அவர் மாறிதான் அதை எழுதியிருக்கணும். இன்னைக்கு வேதத்துக்கு ஒரு விளக்கணம் கொடுக்கத்தக்கதான வேத புரட்டராக மாறிட்டாங்க. அதனால செய்தியை நீங்க தெளிவாயிருங்க. அவர் எலியாவின் ஆவியுடைய ஒரு மனிதன், 7ஆம் தூதன். இந்த இன்ட்ரோடக்ஸ், இந்த அறிமுகம் மட்டும்தான் வேதத்தில் அவருக்கு மனுஷகுமாரன் என்று அவருக்கு கொடுக்கப்படல. ஆனா மனுஷகுமாருடைய ஊழியம் இவருக்கு மூலம்தான் நிறைவேறும். தேவன் இவருக்குள்ளாக மாமிசமாக வெளிப்பட்டார். இந்த பொயிண்ட மட்டும் நான் சொல்றேன். ஏனண்டா இன்னைக்கு அவர் தீர்க்கதரிசி என்ன நம்பர் இது, இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன்னா. ஏனண்டா அப்ப பாருங்க, ஏனண்டா இப்ப இந்த ஒரு பாயிண்ட் தானே, தேவன் மனுஷகுமாரனாக மாமிசத்திலே வெளிப்பட்டார்ன்றக்குள்ள உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வருந்தானே. தேவன் அவர் சொத்திகர் சொல்ற, தேவன் மீண்டுமாக மனுஷகுமாரனாக அதே மாமிசத்திலே வெளிப்படுவார்ன்றா இதை அதை தான் அவங்க கோட் பண்றாங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. சிம்பிள், தீர்க்கதரிசி சிம்பிளா கொடுக்குறேன். 64ஆம் ஆண்டுல இதை நான் வாசிச்சுட்டு முடிக்கிறேன் பாருங்க. அதுக்கு எந்த வார்த்தையை பொறுத்துரு,
எதை கொண்டு அங்க காட்டுரு? ரைட். இப்ப பாருங்க, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது, கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கவனமா பாருங்க, யாரால? யோவேல். என்ன வசனம்? மாமிசமான யாவர் மீதும் என் ஆவி. இப்ப பாருங்க எங்க பயன்படுத்துறாருன்னு பாருங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்து கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்கள், உயிர்ப்பிக்கும் வல்லமை மாமிச சரீரத்தில் வருதல், அதன் பின் அவர்கள் ஒருபோதும் பயப்படவில்லை. இப்ப எது வருது? தேவன் மாமிச சரீரத்துக்குள்ள வரக்குள்ள தேவன் யாரா மாறு? மாமிசமா மாறு. அததான் என்ன நடக்குது? நீங்கள் அதான் சொல்லி, நீங்கள் நீளமான தலைமுடி வைத்திராலோ நீளமான பாவாடை அணிந்தாலோ, சில பெண்கள் அப்படியாக சொல்லி வருது பாருங்க. ஆண்கள் சிலர் பயப்படுகிற உன்னதத்தில் இருந்து வரும் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் வரவையில் மேலறையில் காத்திருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு. அதுவே அவர்களை மாற்றியது, அதுதான் அவர்களை உயிர்ப்பித்தது. தேவன் மீண்டும் மாமிசமானார். சிம்பிள் பாருங்க. அப்ப பாருங்க, இதாலதான் அந்த தீர்க்கதரிசி வெளிப்பாடு தெரிஞ்ச ஜனங்களோட பேச, தேவன் மீண்டும் மாமிசமானார். எப்படி? யோவேலினால் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவி வரக்குள்ள தேவன் மீண்டும் மாமிசமார். அதுக்காக இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இல்ல, எல்லா மனிதருக்குள்ள. புரியுதா? அப்ப அன்றைக்கு வேதத்துவன் பரிபூர்ணம், 100% மனிதன் 100% தேவன். அப்ப தீர்க்கதரிசி சொல்றேன், அன்றைக்கு அவர பிறப்பு எல்லாமே அவரை தேவன் ஆக்கியது. வேதத்தின் எழுதப்பட்ட எல்லாமே நிறைவேறினது. தேவன் முழுவதுமாக தன்னை இயேசுவுக்குள் ஊற்றின. ஆனா நாங்க எல்லாமே சிறு. அப்ப ஏன் நான் இந்த பொய் சொல்றேன்னா, இன்றைக்கு அவங்க சொல்றாங்க மீண்டும் மனுஷகுமாரன் மணவாட்டி முன்பாக திரை நீக்கப்படுவார் என்று சொன்னோன அவங்க இதை என்ன செய்யறாங்க? போய். ஆனா பேசிக் தெரிஞ்சா நாங்க என்ன செய்யும்? சிம்பிளா விளங்கிக்கொள்ளும். என்ன? எப்படி அவர் மீண்டும் பாரு? பரிசுத்தா. ஆனா இதை நான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏனென்றா நாங்க இந்த பாயிண்ட வாசிக்கிட்டேன். தேவன் இதை நம்பத்தக்கதாக கடைசி நாள்ல ஒரு ஆவி சுற்றித்தான வேத வார்த்தையின்படிதான் நாங்க உண்ட விசுவாசிப்போம். வேத வார்த்தை தெளிவா பாருங்க. யோவேல்ல சொல்லப்பட்டது மாமிசமா எப்படி தேவன் வருவேர் என்றதுக்கு தீர்க்கதரிசி அங்க பொறுத்துறத நாங்க பார்க்கிறோம். பாருங்க, 64ஆம் ஆண்டுல சத்தியத்தின் ஆவி என்ற செய்தியில அவர் என்ன செய்யறே, அந்த காரியத்துல தீர்க்கதரிசி அழகா நிறைய வச்சிருக்கு. நாங்க அடுத்த முறை நாங்க நேரடியாகவே எலியாவின் 5 விதமான மினிஸ்ட்ரியை பார்க்கக்குள்ள தேவன் எப்படி அதை பயன்படுத்தினார் என்பது பார்க்கும்போது நாங்க இவரை பரிபூர்ணமா அடையாளம் கண்டுகொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நீங்க முடிந்த அளவு நாங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். ஏண்டா இது கொடிய வஞ்சகம். ஒரு வேதத்தில் எழுதப்பட்டதை தவறாக நிரூபிக்க இன்னைக்கு முயற்சிக்கிறாங்க. ஒரு வார்த்தையை நிரூபிக்க இன்னைக்கு தவறான வார்த்தைகளை பொறுத்துறாங்க. பாருங்க, இவ்வளவு ஒரு கேடான காரியம். ஆனா நான் ஒன்றை மட்டும் செய்யறேன், இன்னைக்கு அது ஒரு காரியமாக ஸ்தாபனமாகி அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிப்பாங்கண்டா, அதி சீக்கிரத்துல பாப்பீங்கண்டா அந்த சபையே இல்லாம இருப்பாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனா ஜனங்கள் திசை கட்டு போய், ஏனண்டா ஒரு வார்த்தையை தவறான ஒரு உபதேசம் கொண்டக்குள்ள அது அடியோடே அது இல்லாம அதி சீக்கிரத்துல நீங்க அதை காண்பீங்க. ஆனா சத்தியத்தின்படி நடந்தா உங்களுக்கு விமோசனம் இருக்கும். அதனால எங்களுக்கு ஆத்துமாக்கள் முக்கியம், தேவண்ட ஜனம். நாங்க அதற்காக தான் நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிந்த அளவு சத்தியத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஜனங்களோடு இடப்படும் போது மௌனமா இருக்காதீங்க, பேசுங்க. அப்போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க யாவரும் தலைகளை தாழ்த்தி நாங்க தேவனுக்கு முன்பாக நாங்கள் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மது சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சர்வல்லவரே, கொடான கொடி சோத்திரம். அப்பா பிதாவே, மது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்துவமான நேரத்திலே ஆண்டவரே ஒரு மகத்துவமான ஒரு பாடத்துக்கூடாக நிறைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் கர்த்தாவே, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி எங்கே இருக்கும் என்றால் எதிரி இருக்கும் போதுதான் அவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு நல்லவள் இல்லாவிட்டால் கெட்டவள் ஒருவள் இல்லாவிட்டால் நல்லவள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியாது என்று.
அதே போல எதிரி இருந்தால்தான் நாம் வீரனா என்று கண்டுகொள்ள முடியும். அதே போலதான் உலகத்தில் எத்தனையோ நடைமுறைகள் இருக்கிறது. எதிர்கட்சி இருக்கும் போதுதான் அந்த உண்மையான அந்த கட்சி வளருகிறதை பார்க்கிறோம். அதே போல தேவ புரட்டர்கள் அங்கே இருக்கும் போதுதான் தேவனுடைய ஜனங்கள் வார்த்தையிலே வளர முடியும் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே வேத புரட்டர்கள் அதிகமாக ஆண்டவரை ஆரம்பிக்கப்படுகிற வேளையில நாங்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டு அதிகமாய் வளரத்தக்கதாக, அதிகமாய் எங்களை உறுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, உடைய வார்த்தையின் ஒழுங்கிலும் நீர் அனுப்பின அந்த தூதனே அந்த சபையை ஆயத்தப்படுத்தினது போல இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து அதை கிரகித்து அதை அப்படியே விசுவாசித்து அதை நம்பத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் செய்தியை கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் அமர்ந்திருங்கள்.